இந்த வெடிவிபத்து தொடர்பாக பட்டாசு ஆலை அதிபர் ஒப்பந்ததாரர் உட்பட 14 பேர் மீது இதுவரை IPC 304 உட்பட பல்வேறு சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெடிமருந்து கட்டுப்பாட்டு அதிகாரியால் ஆய்வு செய்யப்பட்டு அங்கு சட்டவிரோதமாக வெடிமருந்து பதுக்கியது கண்டுபிடிக்கப்பட்டது. அதை அப்புறப்படுத்த அவகாசமும் அளிக்கப்பட்டு அதற்காக தொழிற்சாலை திறக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வெடிமருந்தை அப்புறப்படுத்தாமல் தொழிற்சாலையில் தொழிலாளர்களை பணியாற்ற அனுமதித்ததே 39 பேர் உயிரிழக்க காரணமாக அமைந்தது. ஆண்டாண்டு காலம் அழுது புலம்பினாலும் மாண்டார் மீள்வதில்லை என்ற போது வார்த்தைகளாலும் அறிக்கைகளாலும் தரும் அரசியல்தனமான ஆறுதலை விட அந்த தொழிலாளர்களுக்கு இனி இது போன்ற பிரச்சனைகள் வராமல் நிரந்தரமாக தடுக்கவும் அதையும் மீறி வந்தால் அதற்கான தீர்வை கொடுப்பதும் தான் அந்த தொழிலாளர் குடும்பங்களுக்கு தேறுதலை தரும். என் தம்பி வைட்டன் அந்த ஓம் சக்தி ஃபயர் ஹவுஸில் பட்டாசு வேலைக்கு போனவன். போனபோது கரெக்டாக 12:10 ஆஃபீஸ் அடிச்சது. நாங்கள் அந்நேரமே ஆஃபீஸுக்கு நானும் எங்கள் அப்பா என் தம்பி 3 பேர் போனோம். போனோடனே பார்த்தோம் உள்ளே யாரும் போலீஸ்கார் யாரும் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என் தம்பியை சிவாஜி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிட்டு பார்த்தோம். நாங்கள் எல்லாம் தேடினோம். கடைசியில் அவன் அங்கே பார்த்துட்டு இங்கே பாடி இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போனோம் சார். ஆனால் பாடி ஏற்கனவே இங்கே ஆஃபீஸில் எங்கேயோ இறந்துருச்சு சார் பாடி. எங்கள் அண்ணன் விபத்து பக்கத்து ஊரில் விபத்து நடக்கும். இப்படி யாரும் தெரிஞ்சவங்க இறந்துருப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்க வந்தக்காரங்க இறந்துருப்பாங்க. மீட்புக்கு போனவர் அந்த விபத்தில் இவர் மாட்டி இறந்துட்டார். நாங்களும் எங்கள் ஊருக்காரங்க நிறையா போயிருந்தோம். இதில் இவர் முன்ன கூடி போனவர் உள்ளே அடித்ததில் விபத்தில் மாட்டிக்கிட்டார். போகிற வழியிலே இறந்துட்டார். திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகாமல் இப்போ வேடிக்கை பார்க்குறதுக்கு போனாங்க. வேடிக்கை பார்க்க போன இடத்துல எல்லாம் ஆக்சிடெண்ட் பயங்கரமான விபத்து. வடக்கிருந்து அடித்து வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லோரும் உள்ளே இருந்தவங்க ஃபயர் ஹவுஸ் வேலை செய்கிற தொழிலாளர்கள் காப்பாற்றுங்கன்னு ஒரு 10 பேர் கத்த மேவும். இவங்க வெளியில் இருந்துக்கிட்டு இருந்தவங்க ஓரம் போய் காப்பாற்றுறதுக்காண்டி போனவங்க போய் காப்பாற்றிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பேர் பக்கத்து ரூம்பு கெமிக்கல் ரூம்பு ஆக்சிடெண்ட் ஆகி இருந்த ஒரு 300 பேர் காப்பாற்ற போனவங்க எல்லாத்தையுமே ரொம்ப சேதப்படுத்திடுச்சு. இந்த தீபாவளி பட்டாசு வெடிப்பவர்களுக்கு தருமே வண்ணமயமான ஆனந்தம். பட்டாசு தயாரிக்கும் சிவகாசி மக்களுக்கு தருமே சிவப்பு சோகம். இதற்கு யார் பொறுப்பு? பாதுகாப்பற்ற பட்டாசு ஆலைகளின் உரிமங்களை ரத்து செய்வது எப்போது? முறையாக அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பது எப்போது? இப்படி தொக்கி நிற்கும் நம் மனதில் எழும் கேள்விகளுக்கு தொகைகள் பரிமாற்றம் நிற்கும் வரை இது போன்ற அவலங்கள் தொடரத்தானே செய்யும். இதற்கு என்னதான் தீர்வு? தவறுகள் நடந்த பிறகு அதை சட்டத்தை கொண்டு திருத்துவது நமது வாடிக்கையாகிவிட்டது. விதி வந்துவிட்டது, போய்தான் ஆக வேண்டும் என்கிற பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கொண்டிருக்காமல் இனியும் இது போன்ற அவலம் நடைபெறாமல் சமூகத்தில் நிறுத்தப்பட வேண்டிய அவலங்களில் சிவகாசி விபத்து முதன்மையான ஒன்று என்றால் இங்கு யாரும் மறுப்பதற்கு இல்லை.